இந்த படம் April 17 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ் ஐ லைக் டு சே. ஏன்னா இது அவசியம் நினைக்கிறேன். இப்போ அவங்க பேர் தெரியல. அஃப்கோர்ஸ் ஃபாதர் இஸ் மிலிட்ரி ஆஃபீஸர்னு சொன்னாங்க. ரியலி ப்ரவுட் டு பி ஃபைட்டிங் ஃபார் த கண்ட்ரி அண்ட் பீங் பேட்ரியாட்டிக். இதில் என்ன, இது வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கு வந்து இந்த கதையை சொல்ல மனு என்னை வந்து பார்க்கும்போது அவர் சொன்னார், ரொம்ப நேரம் சொன்னார், கதை சொன்னார். நான் சொன்னேன், நான் என்ன பண்ணுறேன் இந்த படத்துலன்னு சொல்லும்போது, ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸாக 1965 ஒரு நியூக்ளியர் டிவைஸ் காட் லாஸ்ட் அப்படிலாம் சொன்னார். கேட்கும்போது ஏதோ சுற்றுறார் போல இருக்கு. சரி, நான் அந்த படத்தை நடிக்க வைக்கிறதுக்கு ஏதோ சொல்கிறார் போல இருக்குன்னு நினச்சேன். தென் ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு 300 பேஜஸ்க்கு ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் வச்சுருந்தார். இது ஒரு 2-3 பக்கம் பார்த்தோன்னே சொன்னேன், எஸ் மனு, ஐ திங்க் இஸ் லாட் ஆஃப் ஒர்க் ஆன் திஸ், ரிசர்ச் இஸ் கான் இன் டு இட் லைக் பிரசன்னா செட். ஏன்னா அது வந்து ஒரு பக்கம் நான் நிறைய படம் நடிச்சிட்டேன். நான் வந்து 172வது படம் நினைக்கிறேன் மிஸ்டர் எக்ஸு. அப்படி இருக்கும்போது பல படங்கள், பல கதாபாத்திரங்கள், தாத்தா வேஷம் தான் போடல, அதுவும் போட்டிருக்கேன். ஆனால் இது ஒரு வித்தியாசமான ரோல். ஏன்னா மனு என்ன நினச்சிருக்காரு, வயசாகிடுச்சு, ஒரு வயசாக காமிக்கணுன்றதுக்காக வெள்ளை முடி வெள்ளை தாடிலாம் கொடுத்து அவருடைய ஆசையை தீர்த்திட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவர் பொறாமை பிடிச்சவர் அவர் மனு. நான் வந்து பார்க்கணும், 4-5 கேர்ள்ஸோட உட்காந்த உடனே, சார் ஏன் சார் இங்கே உட்காந்துருக்கீங்க, அங்கே ஆரியா வருவார். நாங்கள் சார் ஆரியா ஏதோ வருவார் சார், நான் அவங்க உட்காந்துக்கிறேன் சார்னு சொல்லி அவருக்கு பர்மிஷன் கேட்டு உட்காந்துட்டேன் நான்.